ட்ரேடிங்ல தொடர்ந்து லாஸஸ் ஃபேஸ் பண்ணிக்கிட்டே இருக்கீங்களா? ப்ராஃபிட்டபிள் ட்ரேடர்ஸ் எப்படி கான்ஃபிடென்ட்டா ஆர்டர்ஸ் பிளேஸ் பண்றாங்க, எப்படி கன்சிஸ்டென்ட்டா இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கணுமா? அப்போ நீங்க கரெக்டான சேனலுக்கு தான் வந்திருக்கீங்க. மோஸ்ட் ட்ரேடர்ஸ் மார்க்கெட்ல மணி லூஸ் பண்ற மெயின் ரீசன் கரெக்ட் என்ட்ரி எது, கரெக்ட் எக்ஸிட் எதுன்னு கிளாரிட்டி இல்லாம ட்ரேட்ஸ் எடுக்கிறது தான். ஆல்சோ ஈஸியா பை செல் சிக்னல் கொடுக்குற இண்டிகேட்டர் எதுன்னு சர்ச் பண்ணிட்டே இருப்பாங்க. 3 நாள் 4 நாளுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி ஸ்விட்ச் பண்ணுவாங்க. டைம் ஃப்ரேம் மாத்திட்டே இருப்பாங்க. ஆனா ரிசல்ட் மட்டும் எப்பவுமே ரெட்டா தான் இருக்கும். நானும் இந்த தப்பெல்லாம் பண்ணியிருக்கேன். நிறைய கான்செப்ட்ஸ் லேர்ன் பண்ணியிருக்கேன். நிறைய கோர்சஸ் அட்டன் பண்ணியிருக்கேன். நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் ட்ரை பண்ணியிருக்கேன். ஆனா ஃபைனலி ஸ்மார்ட் மணி கான்செப்ட்ஸும் ஐசிடி கான்செப்ட்ஸும் கரெக்டாக புரிஞ்ச அப்புறம் தான் என் ட்ரேடிங்கில் கிளாரிட்டி வந்துச்சு, டிசிப்ளின் வந்துச்சு, கன்சிஸ்டன்சியும் வந்துச்சு. இந்த கான்செப்ட்ஸ் மார்க்கெட் ஸ்ட்ரக்சரை புரிய ஹெல்ப் பண்ணும். முக்கியமா இன்ஸ்டிடியூஷன்ஸ் எங்க பை பண்றாங்க, எங்க செல் பண்றாங்கன்னு ஐடியா தரும். ஹை ப்ராபிலிட்டி ட்ரேட் செட்டப்ஸ் ஐடென்டிஃபை பண்ண ஹெல்ப் பண்ணும். பெஸ்ட் பார்ட் என்னன்னா, இது ஒரு சிங்கிள் மார்க்கெட்டுக்கு மட்டும் இல்ல, நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, சென்செக்ஸ், ஈக்விட்டி, ஃபாரெக்ஸ், கிரிப்டோ, கமாடிட்டின்னு எல்லா மார்க்கெட்லயும் சேமா அப்ளை ஆகும். இப்போ ஒரு சப்ஜெக்டை படிக்காம புரியாம போய் எக்ஸாம் எழுதுனா ஃபெயில் தான் ஆகும். அதே சப்ஜெக்டை கரெக்டா புரிஞ்சு படிச்சுட்டு போய் எக்ஸாம் எழுதுனா பாஸ் ஆகலாம். அதே சப்ஜெக்டை டீப்பா புரிஞ்சுக்கிட்டா ஃபர்ஸ்ட் மார்க் கூட எடுக்க முடியும். அதே மாதிரி தான் ட்ரேடிங்லையும். மார்க்கெட்டை கரெக்டா புரிஞ்சு ட்ரேட் பண்றீங்கன்னா ஃபெயில் ஆகிட்டே இருந்த நீங்க ஸ்லோவா பாஸ் ஆக ஆரம்பிச்சிடுவீங்க. இந்த சேனல்ல இன்ட்ராடே ட்ரேடிங்க்கு ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கிற எஸ்எம்சி அண்ட் ஐசிடி கான்செப்ட்ஸை ரொம்ப சிம்பிளா ப்ராக்டிக்கலா எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். அதோட டெய்லி நிஃப்டி போஸ்ட் மார்க்கெட் அனாலிசிஸும் ஷேர் பண்ணுவேன். ஸோ ட்ரேடிங் கத்துக்க சீரியஸா இருந்தா நம்ம ட்ரேட் விஸ்டம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற ஃப்ரீ டெலிகிராம் குரூப்பை ஜாயின் பண்ணுங்க.